கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு சிறை அதிகாரி உயிரிழந்திருக்கிறதாக வைத்தியசாலையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, அதாவது அதிகாரிகளுடைய எண்ணிக்கை தான் 6ஆக உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லி, கைதிகள் உட்பட மொத்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 26ஆக அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. மோதல் காரணமாக ஏற்பட்ட காயங்களுடன் சுமார் 100 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களில் 13 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை, அதாவது இன்றைய தினம் காலை 6ஆம் திகதி ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 25 பேரில் 5 சிறை அதிகாரிகளும் 20 கைதிகளும் அடங்குவதாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் காலை வேளையில் தெரிவித்திருந்தார். மோதல் காரணமாக ஏற்பட்ட காயங்களுடன் சுமார் 100 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் கூட குறிப்பிடப்பட்ட ஒரு விடயமாகவே இருந்தது. மேலும் அவர்கள 13 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டும் இருந்தார்கள். தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக கைதிகள் முன்வாசல் வழியாக சிறையை விட்டு வெளியேற முயன்றதால் நிலைமையை கட்டுப்படுத்த அதிக அளவு போலீசாருடன் சிறப்பு அதிரடி படையும் களமிறக்கப்பட்டிருந்தது. மேலும் துப்பாக்கி சத்தம் கேட்டதை அடுத்து சிறை கைதிகளின் உறவினர்கள் குவிந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நிலைமையை கட்டுப்படுத்த சிறப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டும் இருந்தது. சம்பவ இடத்தில் நிலைமை தீவிரமடைந்து வந்ததால் கட்டுப்படுத்த போலீஸ், சிறப்பு அதிரடிப்படை, இலங்கை ராணுவம், விமானப்படை மற்றும் பிற பாதுகாப்பு படைகளை வரவழைப்பதற்கான நடவடிக்கைகள் கூட முன்னதாக எடுக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டிருந்த அமைதியின்மையால் முன்னதாக 25 பேர் உயிரிழந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரின் உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் கண்டறியப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. சிறைச்சாலையை சுற்றியிருக்கின்ற பாதுகாப்பிற்காக ராணுவம் வரவழைக்கப்பட்டும் இருந்தன. தொடர்ந்து சிறைச்சாலையில் மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதோடு அங்கு பதற்றமான சூழல் நிலவியிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதற்கிடையில கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் சிறையை சுற்றி அமைதியற்ற முறையில் செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டும் கூட இருந்தது. இன்று காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த மோதலில் சிறை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மோதலில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. மேலும் காயமடைந்த அதிகாரிகளும் கைதிகளும் சில மணி நேரம் சிறைக்குள் இருந்ததாகவும் அவர்களை மீட்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்து வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்தும் இருந்தன. இந்த மோதலில் காயமடைந்த பெரும்பாலானோர் பாதுகாப்பு படையினர் என்றும், பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் பலமுறை வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியும் இருந்தன. அந்த காயமடைந்தவர்களில் 2 பாதுகாப்பு அதிகாரிகள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த நிலைமையை கட்டுப்படுத்த நீர்கொழும்பு போலீசார் மட்டுமன்றி மிரிகம மற்றும் வெயங்கொட உள்ளிட்ட அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள்ல இருந்து கூட அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருந்தமையும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார், சிறப்பு அதிரடிப்படையும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தது கூட நாங்கள் அறிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த மோதலானது விளக்கமறியலில் இருந்த கைதிகள் குழுவிற்கும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் குழுவிற்கும் இடையே இந்த மோதல் நடந்ததாக போலீசார் முன்னதாக எங்களுக்கு விளக்கம் அளித்தும் இருந்தார்கள். இந்த மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததோடு மேலும் 38 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் போலீசாரின் தலையீட்டில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதிலும்
மீண்டும் இன்றைய தினம் காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியும் இருந்தன. இவ்வாறான பின்னணியில்தான் தற்போது நீர்கொழும்பு சிறையில் மீண்டும் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக காயமடைந்தோருடைய எண்ணிக்கை 100ஆக அதிகரித்திருந்தது. மேலும் மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றும் ஒரு சிறை அதிகாரி உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டும் இருந்தன. இதனால் மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தும் இருந்தது. கைதிகள் உட்பட மொத்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 26 என்று சொல்லியும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை ராணுவம், காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காவல்துறை கலவர தடுப்பு பிரிவைச் சேர்ந்த ஏராளமான அதிகாரிகள் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த பதற்றமான சூழ்நிலை நேற்றைய தினம் காலை தொடங்கி மாலையில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதன் விளைவாக இன்றைய தினம் 6ஆம் திகதி இந்த நிலைமை மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த நிலைமையானது எவ்வாறு அமைய போகின்றது என்பது பற்றி தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருந்து மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.